Hey guys, welcome back to our channel. என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹேமதர்ஷினி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பரோட்டா ரெசிபி போட்டிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்லேருந்து தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். நான் ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன், ப்ளைன் பாட்டிலாக எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் நான் நார்மல் பெயிண்ட் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அக்ரலிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு க்ளூ எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அப்புறம் கொஞ்சம் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் பெயிண்ட் எடுத்திருக்கனால ஒரு ப்ளைன் பாட்டில் அப்படியே நார்மல் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்காது. அதனால் நான் லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக பாட்டிலில் கம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாமே ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அதுக்கு தான் நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ கம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கம் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபெவிகாலு எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்பாஞ்ச் இருக்குல்ல அந்த ஸ்பாஞ்ச் வச்சு கூட நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். திக்காக விட்டுறாதீங்க, நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திட்டாக இல்லாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த திட்டாக இருக்கிறது தெரியாது, காஞ்சிரும். இந்த மாதிரி ஒரே சைடாக இது பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் அந்த அச்சு தெரியாமல் கரெக்டாக இருக்கும். நானும் ஒரே சைடாக பண்ணிட்டு வரேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். பெயிண்ட் எப்படி கம்மா நீங்கள் எப்படி வேணால் போட்டு இந்த மாதிரி ஒரே வாக்கில் தேய்ச்சி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்பாஞ்சில் வச்சு பண்ணிங்கனாலும் இப்படி தான் இருக்கும். ஸ்பாஞ்சில் வச்சு பண்ணிங்கன்னா அவ்வளோக்கும் தெரியாது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்மு போட்டது காஞ்சிச்சுன்னா லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக காஞ்சதெல்லாம் இதாகிடும், ரிமூவ் ஆகிடும். ஃபுல் பாட்டிலும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கீழே அப்ளை பண்ணிட்டேன், மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். மேலேயும் அதே கீழே எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி மேலேயும் பண்ணிக்கோங்க. எனக்கு காஞ்சிச்சு, லைட்டாக நான் தண்ணி தொட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் போட்ட இடத்துல கம்மு போட்டுறாதீங்க, அது ஒரு மாதிரி திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணி காமிக்கிறேன். கம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக ஏதாவது ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து அதை இப்படி வச்சு எடுங்க, கரெக்டாக ஒட்டிக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்பாஞ்சாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பாஞ்சாக யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் இது.
பத்தலைன்னா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்சிலலாம் அவ்வளோக்கும் ஒட்டாது. ஸ்பாஞ்சில் ஒட்டினாலும் நீங்கள் திரும்பி பாட்டிலில் வச்சு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நம்ம கீழெல்லாம் அப்ளை பண்ணது எல்லாமே காஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ கீழே லேயர் அப்ளை பண்ணிவிட்டு மேல் லேயர் அப்ளை பண்ணக்கூட கீழே லேயர் காஞ்சிரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. மேலே வந்து இப்போ தான் அப்ளை பண்ணேன். காஞ்சிரும். காஞ்சா ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து நம்ம பிளாக் பாயிண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு தான் அப்ளை பண்ணேன். இப்போ வந்து நான் கீழே எப்படி டிசைன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ரவுண்டு ஃபுல்லாமே இது வச்சு பட்ஸு வச்சு ஒரு ஒரு புள்ளி வச்சுட்டு போயிட்டேன். அந்த கேப் நடுவில் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்தட்டம் ஒரு ஒயிட் கலர் வச்சுருக்கேன், இந்தட்டமும் ஒரு ஒயிட் கலரில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணுறேன். இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. வீடியோட பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் அல்லது வேறு டிசைன் கூட பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும். வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். அந்த கம்மு காய மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். இது பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பொறுமையாக வச்சு எடுத்துக்கோங்க. நிறைய வச்சுக்கோங்க பெயிண்ட்டு, இல்லைன்னா காஞ்சதுக்கப்புறம் வெடிப்பு வெடிப்பாக இருக்கும். அதனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம செஞ்சால் இன்னமும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கீழே லேயர் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் மேலே என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த டிசைன் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு டாட் வச்சு 3 டாட் வச்சுருக்கேன். அது சைடில், அந்த சைடு 2 டாட்டு, இந்த சைடு 2 டாட்டு. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பெயிண்ட் ப்ரஷ்ஷே தேவைப்படாது. நம்ம கம் அப்ளை பண்ண மட்டும்தான் பெயிண்ட் ப்ரஷ்ஷு. பட்ஸ் இருந்தாலே இதையும் பண்ணிடலாம். பாருங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பாட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டேன். மேலே அந்த கொஞ்சம் பெருசாக இருக்க இடத்துல மட்டும் டாட் டாட்டாக வச்சுட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.